சார் இப்போ சொன்னார் இல்லையா, நாட்டு வந்து பச்சையப்பன் சிப்காட்டில் நிறைய கம்பெனிஸு வித்தவுட் அப்ரூவ்டில் இப்போ கூட கம்பெனிஸ் கட்டிட்டு தான் இருக்கு. நாட்டு வந்து பச்சையப்பன் வாங்க நான் காட்டுவேன். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் அப்ரூவ்ட் இல்லாமல் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்க. சப்போஸ் இருந்தால் வீடு கட்டுற இடத்துல மட்டும் போய் நம்ம வாழ் நிற்கிறாரு, அவருக்கு தான் அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. இண்டஸ்ட்ரிக்கு எந்த அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டேங்க. நான் இது ப்ரூவ் பண்ணுறேன், அவரோட நானும் சேர்ந்து ப்ரூவ் பண்ணுறேன். இதுக்கு வேணும் சார் அந்த வாட்டர் இஷ்யூஸ். சார் எல்லா வார்டில் வாட்டர் இஷ்யூஸ் இருக்குது. வாட்டர் இஷ்யூஸ் அங்கும்போது அந்த போர்வெல்லு சப்போஸ் மோட்டர் எடுத்து அந்த மோட்டரில் வந்து மோட்டர் இறக்கு வர திரும்ப அடுத்த நாள் ரிப்பேர் ஆகிருக்கு. ஒரே மோட்டர் ஒரு வாரத்தில் 2 வாட்டு 3 வாட்டு எடுத்திருக்காரு, திருப்பி ரிப்பேர் ஆகிருக்கு. 2 போர் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அந்த மோட்டர் வந்து காயில் கட்ட கட்ட மாட்டாரா தெரியல, சும்மா எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரெடி பண்ணாரோ. அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நியூ போர் போட்டு கொடுத்தீங்க சார். ஒரு போர் தண்ணி கிடச்சிது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் சார் வாரத்துக்கு முன்னாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாது. தண்ணி நல்லா கிடச்சிது. பைப்லைன் தண்ணி எல்லாரும் கொடுத்துருக்கு. வாட்டர் வந்து க்ரீனிஷாக போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்ட வீடியோ, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. இது கொஞ்சம் பாருங்க சார் கூட போட்டு விட்டேன். என்ன சார் ஸ்டெப் எடுத்துங்க? அதுக்கு ஆசிட் கலரில் வந்துட்டு இருக்கு. இது காரணம் என்னன்னா, சிப்காட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்பெனிஸ் உள்ள போர் இருக்கிறதுல போரில் அவர் ஆசிட் வாட்டரும் அந்த மாதிரி விட்டனால தான் தண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அது நான் பல மீட்டிங் தான் சொல்லிட்டு தான் இருக்கு. இந்த இஷ்யூஸ் கொஞ்சம் பாருங்க சார் சொல்லிட்டு இருக்கு. யார் பார்த்தீங்க யார் இல்லையோ, இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுத்துங்க சார்? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னா நாங்கள் போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சொல்ல முடியாது. நாம வந்து ஜெனரல் பாடி மீட்டிங் நீங்க கேட்குறீங்க இல்லையா, நீங்க அவர் பொல்யூஷன் கண்ட்ரோல் சார் கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுங்க சார். அவரை பொல்யூஷன் இந்த மாதிரி மீட்டிங் இருக்கும்போது அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் இபிஆவில் எல்லாருமே கூப்பிடுங்க. ஏன்னா அந்த இஷ்யூஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்தால் தானே இதுக்கு சால்வன்சி கிடைக்கும். அதே மாதிரி சார் அந்த குப்பை எடுக்கிற இவி மிஷின்ஸ்க்கு ஒரு இடத்துல பாயிண்ட்ஸ் இல்லை, அதுக்கு பவர் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் போட்டு திருப்பி ஒரு ரோடு பார்க்க ரோடில் நின்று போகுது. அது எங்கேருந்து ஒரு இடத்துல அதுக்கு ஒரு இது பண்ணி பாயிண்டிங் எல்லாம் செட் பண்ணி கொடுக்கல இல்லையா, இது வரைக்கும் பண்ணி கொடுக்கல. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அங்கே ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஒரு ரூம் கூட காட்டினா அதில் பவர் வாங்கி கொடுத்து விட்டு அதில் நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம். பில்டிங் இருக்குது. மேடமும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. அதை ஒரு ஸ்டெப்பு இல்லை, கிட்டக்கிட்ட வருஷம் ஆச்சு. மேடம் அந்த இவி வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. அது பாயிண்ட் ஏன்னா அங்கே பாயிண்ட்ஸ் எது இருக்கா இல்லாமல் இருக்கும். ஒரு பாயிண்ட் நான் அது போர் பாயிண்ட்டில் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு வாரம் 10 நிமிஷம் போட்டு ஒரு ரோட போகிறதுக்குள்ள திருப்பி காலி ஆகும். அது ப்ராப்ளம் தான். குப்பை எடுக்கிற ஆள் மேலே குறை இல்லை, நம்ம இவி வெஹிக்கிள்ஸ் மேலே தான் குறை. அது ஒன்று. அந்த லேபர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, ஒரு ஆள் மட்டும் வருவா, மீதி தெலுங்கு ஆள் 3 பேர் வரமாட்டார். என்ன இஷ்யூஸ் மேடம்? ஆள் இல்லையா, இல்லை ஆள் நிப்பாட்டிட்டீங்களா? என்ன ஓகே மேடம், தேர் இருக்குது மேடம், இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு வார்டுக்கு 3 பேர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, மொத்தமாக 45 வார்டுக்கு 3 பேர் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 125 பேருக்கு மேலே வருவார் இல்லையா. 125 பேர் வந்து தேர்பேட்டையில் எப்பவுமே அங்கே தான் வேலை இருக்குது அவருக்கு. நீங்கள் பண்ணிக்க கோயில் வேலை நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த 2 ஒர்க்கர்ஸ் இல்லை மேடம். அது நாங்கள் ஏன்னா 2 பேர் ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்க. நாங்கள் மக்களுக்கு அப்படி எப்படி சார் எங்கள் ஆள் வரல எனக்கு ஆள் வரலன்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? அதே மாதிரி இந்த ட்ரைனேஜஸ் ரோடு சார், இந்த ட்ரைனேஜஸ் போடும்போது நம்ம ஆஃபீஸர்ஸ் இருக்காது, மெஜர்மெண்ட்டு எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த கவுன்சிலர் நாலேஜுக்கு எது போட்டிருக்காங்க வரும்போது நீங்கள் மெஜர்மெண்ட் எடுங்க. அந்த கவுன்சிலர் நாலேஜுக்கு இந்த மாதிரி மெஜர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சொன்னாவே நம்ம என்ன போட்டிருக்காரு போடுதுன்னு நம்ம கண்காணியில் இருக்குது. நான் பார்த்துருக்கோமோ அது பார்க்காம மெஜர்மெண்ட் எடுக்கிறாரு. அவரே எடுக்கிறாரா இல்லை கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வந்து மெஜர்மெண்ட் கொடுக்குறாரோ ஒன்றுமே புரியாது. ஆனால் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காரு, ஏதோ கொஞ்சம் பண்ணிவிட்டு அது பேட்சப் பண்ணி விட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எப்படி மெஜர்மெண்ட் எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் இப்படி போயிட்டு இருக்கு. அந்த மெஜர்மெண்ட்ஸில் பழைய இதுக்கு பேட்சப் பூசிடுவார், கான்ட்ராக்ட் போடுற மாதிரி காட்டிடுவார். நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காரு.
இல்லை உங்களுக்கு ஜூனியர்ஸ் இருக்காரு இல்லை சார் வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் என்னன்னுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க அப்லோட் பண்ண எதனா பண்ணணும் இல்லையா, பண்ண மாட்டார் இல்லையா சார்? இப்போ பண்ணிட்டு இருக்காரு சார். சார் நானே ஆல்ரெடி ஃபோட்டோவோடு வச்சிருக்கேன். பிடிக்கல, நான் என்ன சொல்கிறதுன்னா குறை சொல்லலை. பண்ணும்போது அந்த அஃபிஷியல்ஸ் போய் அதில் மெஜர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னுட்டு மெஜர் பண்ணுங்க. ஏன்னா அதில் மிச்சம் ஆச்சுன்னா இன்னும் கூடுதலாக போடல இல்லையா. இப்போ ஒரு அடி போட்டு 1.5 அடி காட்டி விட்டோன்னா அங்கே போகுது, இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்ம வேலை காட்டல இல்லையா, வேலை பண்ணல இல்லையா. அதே மாதிரி இந்த 5 ஃபிட்டிங்ஸ் இது வரைக்கும் அது நான் பேசி விட்டுட்டேன். எது வந்தாலும் நம்ம தான் இப்போ அது ஏன் முன்னக்கூட்டியே வாங்கிடல சார். இந்த மோட்டர்ஸ் இந்த பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கல இல்லையா. ஏன்னா ஒன்று வாடகை சொல்லல, எல்லா வாடகை கம்பல்சரி தேவை இருக்கு இல்லையா சார். ஆஃபீஸில் எதுவுமே இருக்காது, நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். சரி சார், வாங்க சார் போகலாம், நானே வேறு வாங்க சார். அதில் ஒரு பொருள் இருந்தால் 4 பொருள் இருக்காது, எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட்டு தான். எதுக்கும் இது பண்ணுறீங்க, அது முன்கூட்டியே நம்ம சப்ஜெக்ட் வச்சு பாஸ் பண்ணி விட்டு வச்சுக்கல இல்லையா. இல்லை மண்டல் ஏதோ ஒரு ஆஃபீஸ் பண்ணிட்டு ஒரு 11 வார்டு ஒரு இடத்துல எங்கே இது கொடுக்கல இல்லையா. அதே மாதிரி பார்க்ஸ் நியூ பார்க்ஸ் கேட்டிருந்தேன், அது வரல. அந்த செக் போஸ்ட்டில் வந்து அந்த லேக் இது சொன்னேன் இல்லையா, மழை வந்தான்னா அந்த தண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் பிளாக் பண்ணி 40 அடி மண்ணு கொட்டியிருக்காரு. நான் அது சாருக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி அது பெட்டிஷன் கூட கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன. ஏன்னா அது அப்ரூவ்டுக்கு இது வரப்போகுது, அது கொஞ்சம் என்ஓசி கொடுக்காம ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் அதிகம் ஆகும்போது திருப்பி இங்கே தான் வர போகிறாரு எல்லாருமே. அதை என்ஓசி எந்த எக்காத்துக்கும் கொடுக்காதுங்க சார். இது அதே மாதிரி சார் நான் கொஞ்சம் பிடி ரோட்ஸ் கேட்டிருந்தேன், ஒரு லேயர் மட்டும் அதை போட வேண்டியிருக்கு. சில ரோட்ஸு நான் ஆல்ரெடி ஊருக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சார் இந்த புதுசாக 3 புது அஜெண்டா